அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வழியாக நான் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருப்பது. எல்லாரும் நல்ல மன மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்க சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. எங்கள் ஊழியத்தில் நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார்னு சொல்லி ஏக்கத்தோடு தாகத்தோடு நீங்க இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஸ்திரீ எப்படி தனக்கு தேவையானவை எல்லாம் பெற்றுக்கொள்வாளோ அதே போல நீங்களும் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் என்ற நாளுக்கென்று நம்ம கொடுத்த வேத வசனத்தை எடுத்து பார்ப்போம். அது கடைசியா ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ரோமர் 9:33. அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்ல போறேன். எங்க சர்ச்சில் நடந்த காரியம். எங்க சர்ச்சில் நிறைய பேர் அதாவது அவங்களே ஊழியம் செய்து எல்லாம் பண்ணுவாங்க. அதுல நானும் ஒரு ஆள் இருப்பேன். காசுக்காகவும் எதுக்காகவும் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு அண்ணன் நல்லா ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏஜ் கொஞ்சம் கூட்டிகிட்டே போச்சு. நல்ல வேலையும் இல்லை. அந்த நேரத்தில் அந்த அண்ணனுக்கு சுகர் காலில் ஒரு பொண்ணு அடிபட்டுட்டு அதான் தானே பைசா ப்ராப்ளம் பார்க்காம இருந்துட்டாங்க. ஆனால் சர்ச்சிலே எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப அன்பா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடிபட்டு போயிட்டே இருக்கிறவங்க. அந்த காலில் புண்ணு ரொம்ப அதிகமாக சீல் பண்ணிடுச்சு. ஆனால் எங்கள் பாஸ்டர் தான் அவங்கள சுகமாக்கி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரொம்ப செலவழிச்சாங்க. காலை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டு எல்லாரும் ஜோம் பண்ணி கர்த்தர் காப்பாற்றினாரு. ஆனால் அந்த அண்ணனுக்குள்ள ஒரு தனிமை. ஏன்னா யாருமே கூட இல்லை. நாங்கள் போவோம், ஃப்ரெண்ட்ஸாக போவோம், கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துப்போம், பேசிட்டு ஜோம்பிட்டு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் தனிமையாகவே இருந்துட்டு இருந்தாங்க. உடனே எங்கள் பாஸ்டர் அம்மா கூப்பிட்டு, எப்பா உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு யாருமே பொண்ணு தரலன்னு சொல்லி வருத்தப்படாத. நம்ம வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் தான். என் முன்னாடி தான் பேசினாங்க. நம்ம வாழ்கிற காலம் கொஞ்ச காலம் தான். கல்யாணம் பண்ணதுக்காக ஆண்டு நம்மளை படைக்கலை. ஆண்டவருக்காக அதை தந்தா சந்தோஷமா ஏற்றுக்கணும், இல்லைன்னா ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம். உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த அண்ணன் கண்ணிலேருந்து கண்ணீர் எங்கள் பாஸ்டர்மா எப்பவுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் சர்ச்சு மகாராஜா நகரில் இருக்கும்போது 28-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்தே எங்கள் பாஸ்டர்மா அப்போ இருந்த குணம் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எல்லாத்தையும் அன்பா பாசமாக தான் இருப்பாங்க. கண்டிக்கிற விஷயம் உரிச்சு எடுத்துருவாங்க, தோலை உரிச்சிருவாங்க. என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எங்கள் பாசமாக தான் ஊட்டி விடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் முடிஞ்ச உடனே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் பாசமாக சொல்லும்போது நான் பக்கத்தில் இருக்கிறேன். அந்த அண்ணன் கண்ணிலேருந்து கண்ணீர் தாரையாக வடிச்சு. அப்போது என் உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை வீட்டுக்கு போனேன். அதனுடைய உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளை இப்படி ஒரு வாழ்க்கையா? அந்த அண்ணன் என்ன நினைப்பாங்க? ஆண்டவருக்காக தானே வாழ்ந்தேன், ஏன் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அழுவாங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் எனக்கு ஆண்டவனை உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, உங்க நாமம் தூஷிக்கப்படுது இது நிமித்தம் சொல்லி ரொம்ப அழுதுட்டேன். இந்த கொரோனா டைம் முடிஞ்சது. கொரோனா டயத்தில் எங்கள் சர்ச்சுக்கு போக முடியல. ஒரு 3 வருஷம் நான் எங்கள் சர்ச்சுக்கு போக முடியல. ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வேறு, அவங்க டிஸ்ட்ரிக்ட் வேறு மாற்றிட்டாங்க. அதனால செக் போஸ்ட் பண்ணதால போக முடியல. முக்கியமான சர்வீஸ் மட்டும் அட்டன் மற்ற இதை அட்டன் பண்ணி சங்கரம் வெளியே நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். கொரோனா டைமில் முடிஞ்சு அங்கே போகிறேன். அந்த அண்ணன் ஒரு அக்கா கூட இறங்கினாங்க. என்னடா இது, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டுபிடிக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு கையில் ஒரு குழந்தையோட வந்தாங்க. குழந்தையோட பிரதிஷ்டை பண்ணும்போது தான் அறந்துட்டேன். என்னன்னு கேட்டேன். எனக்கு ஒருத்தவங்க பொண்ணு தாரேன்னு சொன்னாங்க. இஸ்ரா கெட்டுனா என்னையே தான் கெட்டுதுன்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க கவர்மெண்ட் ஜாப்பா, நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள பொண்ணு, நல்ல அழகான பொண்ணு. கெட்டுனா இவங்கள தான் கெட்டுனா ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி கெட்டி இப்போ நல்ல 2 பிள்ளைங்க. அந்த அண்ணன் ரொம்ப வேலை பார்க்கறதுல கொஞ்சம் சின்ன வேலை பார்த்துட்டு சர்ச்சில் எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அக்கா கவர்மெண்ட் ஜாப். இப்போ அந்த அண்ணன் போட்டிருக்க ட்ரெஸ் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் இல்லைன்னா ஒரு PhD டாக்டரேட் பண்ணவங்க இல்லைன்னா ஒரு டாக்டர் போடுற அளவுக்கு தான் அவ்வளோ ஜெனுவனாக சர்ச்சுக்கு ட்ரெஸ் அவ்வளோ நீட்டாக போட்டு வருவாங்க. பைக் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, அந்த அண்ணன் நடையே ஒரு தோரணையாக இருக்கும். நான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனோன்னு எங்கே உயர்த்தி இருக்கிறார் ஆண்டவனே. தாவீது சொல்ல, ஆண்டவனே நான் பாதாளத்தில் இருக்கேன்ப்பா, அங்கேயும் நீர் இருக்கிறது, நான் எங்கே போனாலும் நீர் இருக்கிறது, எங்கே இருந்து நான் நீ இல்லாத இடமே இல்லை அப்படின்னு அந்த மனுஷனுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்சது, எனக்கு இனி என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் தினம் தினம் நினைத்து மகிழத்தக்க ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் செய்யாமல் இருப்பாரா? உங்களுக்கு ஆண்டு நன்மை செய்யாமல் இருப்பாரா? ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறது எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்க, ஆண்டவருக்காக மாத்திரம், பணத்துக்காகவும் பேருக்காகவும் பொறுமைக்காகவும் ஒண்ணு எனக்கு தேவை,
உங்க நாம மகிமைப்படும். நீ சிறித ரத்தம் விலையேற பெற்று அது வெறுமையாய் போகக்கூடாது. என் ஜீவனாலும் நான் தாரேன், ஏன்னா என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் தாரேன். நாங்கள் ஊழியம் செய்யறோம் பாஞ்சு நீங்க செய்யறீங்க, நீங்க ஆண்டவருக்காக உழைக்கிறீங்க. நல்ல சில பிள்ளைங்க நல்ல உழைச்சி ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுறீங்க, மிஷினரிகளுக்கு காசு கொடுக்குறீங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்றீங்க. இது எதுவுமே வீணாய் போகாதுங்க. அவருடைய நாமத்தை விசுவாசித்து நீங்க எதை செய்தாலும் எதை கேட்டாலும் கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றியே தீருவார். இன்றைய தினம் உங்களை பார்க்க உங்களுக்கே நகைப்பாய் தெரியலாம். ஒரு நாள் வரும் உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரமிக்கத்தக்கதா இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை கட்டாயம் வழி நடத்துவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் ஆண்டவனே. உண்மை நம்புன பிள்ளைங்கள் பாக்கியவான்கள் என்று இருக்கே சப்பா. ஆனால் உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவனே. எங்க வாழ்க்கையில் இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்களை விசாசனங்கள் கொண்டு வந்திருந்தால் கூட தேவன் எங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டி எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறேன். அதற்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன் ஆண்டவனே. ஆண்டவனே, உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னேன் ஆண்டவனே. அதே போல செய்து எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்துங்க சப்பா. எங்களுடைய நிலைமையை மாற்றி நிறுத்துகிறாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவனே. இந்த காணொலி வழியா யாரெல்லாம் எங்க வாழ்க்கை மாறாத என்று ஏக்கத்தோடு இருக்கிறாரோ அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எது கட்டவிழ்க்கப்பட வேண்டியிருக்கோ அது கட்டவிழ்க்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் சகாயம் பண்ணும் நன்மையினால் முடிசூட்டுகிறாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, அம்மையே நாமே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க வெட்கப்பட்டு போதுக்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. நீங்க நம்பின வசனத்தை உங்க வாழ்க்கையில் உறுதிப்படுத்தி தேவன் உங்களை நிலைநிறுத்துவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நீங்க வெட்கப்பட்டு போயிருவனோ, இவ்வளவு காலம் நான் நம்பினேன், அவனுடைய வார்த்தையை பிடித்து ஜெபித்தேனே, தேவன் என் ஜெபத்தை கேட்காமல் போயிருவாரோ என்று ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக முடிவு நம்பிக்கை மீன் போக. சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. God bless you.